நீங்க ஒரு பூச்சி கடிச்சாலும் தோல் வியாதி வரும். நீங்க ஒரு சேராத சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும். எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, கரப்பான்னு. கரெக்டா கை மடிக்கிற இடத்துல, இங்க கழுத்துக்கிட்ட, அப்புறம் கால் மடிக்கிற இடத்துல. சோரியாசிஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தலையில, உடம்பு பகுதிகள் இதெல்லாமே வரும். மற்ற வியாதிகள் வந்து ஒருத்தர் இருந்து இன்னொருத்திட்ட பரவாது. அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் தான் அந்த வியாதியை வந்து பெருசுபடுத்திட்டு இருக்கும். புளி இருக்கு இல்லையா, புளி ரசம், புளிப்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் அதிகமா சேர்த்துட்டோம்னா கிருமிகள் அதிகமாக பெருகும். ஒவ்வொரு தோல் வியாதிக்கும் ஒவ்வொரு கை மருத்துவம் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு வியாதிக்கு தகுந்த மாதிரி தனித்தனி டயட் இருக்கு. வணக்கம் நேரிலே, யோகா மீடியால இருந்து வசந்தி. இன்னைக்கு நம்ம ஹீலர் சக்திவேல் யுவராஜ் சாரை சந்திக்க இருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஸ்கின் டிசீஸ் இப்படி வந்துருச்சுன்னா அது என்ன சார், எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணலாம்? தோல் வியாதி சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு நீங்க ஒரு பூச்சி கடிச்சாலும் தோல் வியாதி வரும். நீங்க ஒரு சேராத சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும். இப்ப தோல் வியாதிகளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகம் பிரிக்கலாம், ரகரகமா பிரிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டிக்கிரியான்னு சொல்லுவோம், கிரந்தின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அவ அப்பப்ப தட்டி தட்டி கொப்பளமா உடம்பு ஃபுல்லா கொப்பளமா வரும். அரிப்பு பிச்சு தள்ளும், சூடு அந்த டைம்ல ரொம்ப ஹீட் ஆகும் உடம்பு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அரிப்போட அளவே இவ்வளவுதான் இருக்காது, பயங்கரமா பிச்சு எடுத்துரும். அவங்களால அந்த டைம்ல அஃபோர்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அந்த இதே பண்ண முடியாது. ஆனா ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்திலயோ ஒரு அரை நாள்லயோ டோட்டலா இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். இது பேர் வந்து அட்டிக்கிரியான்னு சொல்லுவாங்க, எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, கரப்பான்னு. கரெக்டா கை மடிக்கிற இடத்துல, இங்க கழுத்துக்கிட்ட, அப்புறம் கால் மடிக்கிற இடத்துல, கணுக்கால் கிட்ட, நகங்கள் கிட்ட, கை நகங்கள் கிட்ட, இந்த இடம் மடக்கிற இடங்கள் எல்லாத்துலயுமே வரும். கருப்பு கருப்பா ஒரு ஒரு கொப்பளம் வரும், உடஞ்சி ஒரு மாதிரி வரும். அப்படியே அந்த இடத்த கருப்பா மாறிடும். அது வந்து அதுக்கு ஃபுல்லா கருப்பா மாறிச்சு, அதுக்கு பேர் வந்து கரப்பான். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமின் டிசீஸ், நம்ம நோய் சக்தி நமக்கு எதிராக வேலை செய்யறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொரியாசிஸ். சொரியாசிஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தலையில, உடம்பு பகுதிகள் இதெல்லாமே வரும். இதுல வந்து செதில்கள் உந்து கொட்டிட்டே இருக்கும். அதாவது அந்த மேல் தோல் வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி கொட்டிட்டே இருக்கும். எப்பயாச்சும் ஒரு டைம் தான் உங்களுக்கு அரிப்பு இந்த மாதிரி எல்லாம் வரும். அடுத்தது விட்லிகோனா வெண்புள்ளி. ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்புள்ளி எல்லாம் பாத்திருப்பீங்களா? உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் காலில் வரும். இது வந்து முழுக்க பாதுகாப்பின்மை உணர்வு மூலியமா வருது. மனசுக்குள்ள வந்து பாதுகாப்பு இல்லை, எனக்கு செக்யூர்டான லைஃப் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட பக்கத்துல போய் உட்காந்தா அந்த வியாதி நமக்கு வந்துருமோங்கிற அந்த ஒரு பயம் பக்கத்துல இருக்கப்ப அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்றப்ப அவங்களோட மன உளைச்சல் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா படர்தாமரை. சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எனி டைம் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு வகையான பூஞ்சான். இது அதுக்கு பேர் வந்து மலைசீசியா ஃபர்ஃபர். அது வந்து பாத்தீங்கன்னா சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ரவுண்ட் ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கும். நடுவில் நல்ல தோல் தெரியும், சுத்தி ரவுண்டா இருக்கும். மேல வந்து வெள்ளை புத்தாம்புல பூஞ்சாம் பிடிச்சா அப்படி வெள்ளை பூஞ்சாம் பிடிச்சல அந்த மாதிரி வெள்ளை புத்தாப்புல இருக்கும். நைட் 2 மணிக்கு எந்திரிச்சாலும் அரிக்கும், காலைல 6 மணிக்கு எந்திரிச்சாலும் அரிக்கும், குளிச்சாலும் அரிக்கும், குளிக்கிறதுனாலும் அரிக்கும், வேர்த்தா அரிக்கும். மேல ஏதாவது எண்ணெய்க்கு இது போட்டு பூசிட்டாங்கன்னா பயங்கரமா அரிக்கும். குறிப்பா அசைவம் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கொடுமையா அரிக்கும். இது வந்து படர்தாமரை தோல்வியாதி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லைக்கன் பிளானஸ்ன்னு சொல்லுவாங்க, கால் கடுவன்னு சொல்லுவாங்க. அதுவும் கால் பகுதிகளில், குட்டிகள்ல, இங்க கழுத்து பகுதிகளில், சில பேருக்கு தலையில கூட வரும். அது வந்து லைக்கன் பிளானஸ்ன்னு சொல்லுவாங்க, கால் கடுவன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான ஆட்டோமின் டிசீஸ் தான். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விதமான தோல்வியாதிகள்லயுமே கம்பல்சரி கிருமிகள் இருக்கு. கிருமிகள் இல்லாம இந்த எந்த தோல்வியாதியுமே இருக்காது. அப்போ இந்த எல்லா கிருமிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம சரியான சப்ளிமெண்ட்ஸ், மருத்துவம் இதெல்லாம் கொடுத்தாதான் அங்க ரெடி ஆகும். கம்பல்சரி கிருமிகள் இருக்குமா சார்? அது எப்படி சார் உருவாகும்? ஆக்சுவலா வந்து படர்தாமரை மட்டும்தான் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் பரவ வியாதி. இப்ப நான் சொரிஞ்சிட்டு இருக்கேன், உங்க மேல கை பட்டுருச்சு அப்படின்னா என் கையில இருக்கிற கிருமி உங்க உடம்புல பரவலாம். நான் யூஸ் பண்ற ட்ரெஸ், காலேஜ் பசங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா, ஒருத்தர் யூஸ் பண்ற ட்ரெஸ் இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது அந்த தோல்வியாதி அவங்களுக்கு வந்துடும். சோ அப்ப என்ன அப்படின்னா அது வந்து படர்தாமரை. மற்ற வியாதிகள் வந்து ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் பரவாது. அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் தான் அந்த வியாதியை வந்து பெருசுபடுத்திட்டு இருக்கும். குறிப்பா H. pylori மாதிரியான பாக்டீரியாஸ், சில வைரஸஸ் இருக்கு, நிறைய பேர் கூட வைரஸஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் போய் கம்பைனேஷனா வந்து அந்த பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கம்பைன் பண்ணியே வியாதிகள் உருவாக்கும். அட்டிகிரியா, எக்ஸிமா, சொரியாசிஸ் எல்லாம் நிறைய கிருமிகள் கலந்த நோய். இது ஒருத்தர் இன்னொருத்தர் பரவாது. அவங்க உடம்புக்குள்ள மட்டும் தான் அந்த வியாதி வேலை செய்யும். இப்ப 4 பேர் சாப்பிட்றாங்கன்னு வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாங்க, எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிடுவாங்க. அவருக்கு மட்டும்தான், ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த தோல் வியாதி இருக்கும், மற்றவங்களுக்கு யாருக்குமே இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும்தான் அது வந்து ஆட்டோமின் டிசீஸா மாறி அவங்க உடம்புல வந்து ரொம்ப தொந்தரவு பண்றது. தோல் வியாதி வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி சொரியாசிஸ், படர்தாமரை இதெல்லாம் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்காங்க சார்? அதாவது 100க்கு 200% சில உணவுகள் தொடவே கூடாது. ஓ, என்னென்ன உணவுகள் சார்? குறிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாதா? அசைவமே சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும்.
சாப்பிட்டாங்கன்னா அப்படியே அரிப்பு பிப்பு தொந்தரவு வந்து பல மடங்கு பெருகும். அடுத்தது மீன், இறைச்சி சார்ந்த உணவுகளே, முட்டை கூட ஆகாது. என்ன சார் மீன் கூட சாப்பிடக்கூடாது? மீன் சாப்பிட்டாதாங்க மீன்னால தோல்வியாதி வந்தவங்க அதிகமா இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த அலர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிமா. ஐஜி லெவல் டெஸ்ட்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அலர்ஜி லெவல் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அலர்ஜி அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நோய்க்கு தகுந்த மாதிரியான மருத்துவம் கொடுக்கும்போது தான் குறையும். அப்போ குறிப்பா அசைவம் சார்ந்த எந்த உணவுப் பொருளும் தொடக்கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரபு உணவுகள் பாரம்பரிய அரிசிகளுக்கு மாறி ஆகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள்ல சேர்க்கறத 99% குறைச்சாகணும். பருப்பு வகைகள், ஏன்னா செரிமானத்துக்கு அதிகமா டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அங்க வந்து நோயை குணமாக்குறதுக்கான வாய்ப்புகளை உடம்பு நம்மளே குறைச்சிக்கிறோம். அப்போ காய்கறி பொரியல், புளி இருக்கு இல்லையா, புளி ரசம், புளிப்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் அதிகமா சேர்த்துட்டோம்னா கிருமிகள் அதிகமாக பெருகும். புளியாகட்டும், இட்லி தோசை ஆகட்டும், புளிப்பு பழங்கள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை, திராட்சை, இது எல்லாமே தோல்வியாதிகளை கடுமையாக அதிகரிக்கும். ஏன்னா புளிப்பு சுவை வந்து அந்த கிருமிகள் வாழ்ந்து வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால புளிப்பு சார்ந்த உணவுகள் எல்லாத்தையும் கம்பல்சரி வடிவேல் சொல்ற மாதிரி அப்ரூட்டா கட் பண்ணு அப்படிம்பாங்களா, கம்பல்சரி அப்படி அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணியே ஆகணும். புளிப்பு வகைகள் எதுவுமே உணவுகளே தொடக்கூடாது, முதல்ல அசைவம் சாப்பிடக்கூடாது. ஆமா, ஏன்னா இது கடுமத்தியத்துல இருந்தவங்க. ஏன் அப்படின்னா இந்த கிருமிகள் அசைவம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்து சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்போ என்னன்னா அதுங்களுக்கு குஷி ஆயிடும், அவ்வளவு அது எந்திரிச்சு ஜெய்ஜாண்டிக்கா வேகமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு இங்க இன்னும் அரிப்பு அதிகமாகும். அதனாலதான் அசைவம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மெயின் காரணம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடுகள் அவசியம். பாரம்பரிய அரிசிகள்ல கருங்குருவி அரிசி காலையில் நைட்டு கஞ்சி வச்சு குடிக்கலாம். அதையும் வந்து கர்டன் சம்பா இந்த மாதிரியான அரிசி சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொரு தோல் வியாதிக்கும் ஒவ்வொரு கை மருத்துவம் இருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு வியாதிக்கு தகுந்த மாதிரி தனித்தனி டயட் இருக்கு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இத்தனை உணவுகளையும் தவிர்த்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மறதி வந்துடும். கூடவே வந்து இது ஏதோ ஒரு ஆசைக்கு சாப்பிட்டவங்களும் இருக்காங்க, சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து கண்டினியூஸாக ஏற்கனவே கேட்ட மாதிரி எங்களுக்கு இது அப்படியே டயட் கிளாஸாகவும் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கும் எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூவாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். டயட் கிளாஸ் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதை விட படிச்ச சித்த மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, 5 வருஷம் 5 வருஷம் பட்டம் பயின்ற சித்த மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயட் கிளாஸை கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ப்ராப்ளம்ஸுக்கு தகுந்த மாதிரி டயட் ஆல்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டயட் கிளாஸ் வந்து டாக்டர்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இதுல வந்து கடுக்காய் லேகியம், சில வேம்பு கற்பம், இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மருந்துகள் பக்கமே நம்ம போக வேணாம். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ், குளியல் பொடி இருக்கு, தோல் வியாதிகளுக்குன்னு தனியா ஒரு குளியல் பொடி இருக்கு. இந்த மாதிரியான மொத்த விஷயத்தையும் நம்ம கொடுத்தா தான், இப்ப மற்ற உபாதைகளா எடுத்துக்கிட்டோம் எல்லாமே இன்டர்னல் ப்ராப்ளம். அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்னலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து டயட் சொல்லுவோம். இது எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம், தோல் வியாதி அப்படிங்கிறப்ப கம்பல்சரி டயட்டு கூட இல்லாம சப்ளிமெண்ட்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும். அது தோல் வியாதிக்கு தகுந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் சொல்லலையா, சொரியாசிஸ் தகுந்த மாதிரி, எக்ஸிமாக்கு தகுந்த மாதிரி, அட்டிகரியாக்கு தகுந்த மாதிரி, லைக்கன் பிளானஸ் தகுந்த மாதிரி, படர்தாமரைக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு டயட் கொடுக்கணும். அப்பதான் தோல்வியாதியோட ரகத்தை பிரிச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு டயட் கொடுத்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் இருக்கு. கலப்படமான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் குறையாது. அந்த அரிப்பு, தடிப்பு, இல்ல அந்த பிப்பு, அந்த இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தன்மை எதுவுமே மாறாது. அப்போ இது எல்லாத்துக்குமே சப்ளிமெண்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஸோ தோல்வியாதிக்கு கம்பல்சரி மெசேஜ் மேண்டேட்டரி. சில சோரணங்கள் இருக்கு, சில பொருட்கள் இருக்கு, இதெல்லாம் ஃபுட் கிரேட் கேட்டகரியில் தான் வரும். அதை கொடுத்து அவங்கள ரெக்கவரி எடுத்து அதுல இருந்து நம்ம வந்து இது பண்ண முடிஞ்சுதான். இது எல்லாமே டாக்டர்ஸே பண்ணுவாங்க. பிஎஸ்எம்எஸ் முடிஞ்ச 5.5 வருஷம் படிச்சு பட்டம் பயின்ற மருத்துவர்கள் இந்த டயட் கிளாஸ் எடுப்பாங்க. தாராளமா கலந்துக்கலாம். இந்த டயட் கிளாஸோட கட்டணம் ரூபாய் 300. குறிப்பா தோல்வியாதி அப்படிங்கிறப்ப அந்த உணவுப் பொருள் இது எல்லாம் சேரும் போதே குறைஞ்சபட்சம் ஒரு 3,000 to 4,000 வரும். நல்ல பொருளா கொடுத்து அவங்க தோல்வியாதியை நம்ம வந்து உணவு பழக்கத்திலேயே நம்ம மாற்றோம் அப்படின்னா சப்ளிமெண்ட் ரொம்ப மேண்டேட்டரி. சப்ளிமெண்ட் இல்லாமலாம் தோல்வியாதியை வந்து நம்ம வந்து கண்டிப்பா முடியவே முடியாது. சப்ளிமெண்ட் சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு மெடிசனே கொடுத்தாகணும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நான் மெடிசன் சொல்றேன். இன்டர்னலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காம தோல்வியாதிலிருந்து கண்டிப்பா வெளியே வரது ரொம்ப கஷ்டம். நேர்களே, தோல்வியா சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே நமக்கு வந்து கிளாஸ் கொடுக்கறதுக்கும், ஃபுட்டு கொடுக்கறதுக்கும், ஆலோசனை கொடுக்கறதுக்கும் நம்ம ஹீலர் சக்திவேல் சார் ரெடியா இருக்காரு. ஸோ நீங்க உங்களுக்கு இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் போகும், அவசியம் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. நீங்க கிளாஸ்ல கலந்துக்கலாம். தோல்வியாதி இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். தேங்க்யூ.